நடிகர் மோகன்லால் அவர்கள் இந்த தினம் இலங்கை நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அடுத்தபடியும் என்னன்னு சொன்னா, இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் ஐக்கிய ராஜ்ய அரசாங்கத்திடம் விடுத்துள்ள கோரிக்கை தொடர்பாக இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நாங்க பார்க்க போறோம். நீங்க என்ன எங்களுடைய ஜெஃப்னா டைம்ஸ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்தியாவினுடைய மிக முக்கியமான நடிகர் மோகன்லால் அவர்கள் இன்றைய தினம் இலங்கை நாடாளுமன்றத்துக்கு போய் பொது கேலரியிலிருந்து இந்த நாடாளுமன்றத்தில் நடைபெற விடயங்களை வந்து பார்வையிட்டிருக்கிறார். நடிகர் மோகன்லால் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்திருக்கிற விடயம் தெரிஞ்சு துணை சபாநாயகர் அவர்கள் நடிகர் மோகன்லால் அவர்களை வந்து வரவேற்றிருக்கிறார். அவரோட சேர்ந்து மிச்ச சட்டமன்ற உறுப்பினர்களும் நடிகர் மோகன்லால் அவர்களை வந்து வரவேற்றிருக்கிறார். நடிகர் மோகன்லால் அவர்கள் எதுக்காக இங்க வந்திருக்கிறேன்னு சொன்னா, அவர் இலங்கையின் நாடாளுமன்றத்துக்கு வரணும்னு சொல்லி வரையில இலங்கையில படப்பிடிப்பு ஒன்றுக்காக வந்திருக்கிறார். இலங்கையில வந்து 10 நாட்கள் வந்து ஒரு படப்பிடிப்பு ஒன்று ஷூட் பண்ண போறாங்க. அது தொடர்பாக தான் நடிகர் மோகன்லால் அவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறார். நடிகர் மோகன்லால் அவர்கள் இலங்கைக்கு வந்த தொடர்பாக என்ன விஷயம் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, இலங்கையா மிகவும் அழகான மற்றும் புதிய சூழல்களுடன் படப்பிடிப்பு காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடம்னு சொல்லியிருக்கிறார். இப்ப நடிகர் மோகன்லால் மட்டும் இல்ல, நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்தியாவிலிருந்து கூடுதலா சவுத் இந்தியாவிலிருந்து நிறைய சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய பேர் வந்து இலங்கையில நிறைய படக்காட்சிகளை வந்து எடுத்துக்கொண்டு போறாங்க. இந்த கோட் படமா இருக்கட்டும், சிவகார்த்தி என்ற படமா இருக்கட்டும், இப்படி நிறைய பெரிய பெரிய நடிகர் மேற்ற படங்களுக்கு எல்லாம் இலங்கையில வந்து நிறைய படப்பிடிப்பு காட்சிகளை வந்து எடுத்துக்கொண்டு போறாங்க. அந்த அளவுக்கு இலங்கை வந்து அழகாகவும் இருக்கின்றது. அதே நேரத்துல வந்து படப்பிடிப்பு காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து இலங்கை வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த சினிமா வட்டாரங்கள் தரப்புல வந்து பரவலாக பேசப்படுகின்றது. அடுத்தபடியும் என்னன்னு சொன்னா, மிக முக்கியமான விடயம், யாழ்ப்பாணத்தின் செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் ஐக்கிய ராஜ்ய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறார். அவர் வந்து இந்த விடயம் தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்துல வந்து இந்த விடயங்களை வந்து பகிர்ந்திருக்கிறார். என்ன விடயம்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும் இந்த செம்மணி மனித புதைகுழியில இதுவரைக்கும் ஜூன் மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில மொத்தமாக 19 மனித எலும்புக்கூடுகள் வந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. அந்த 19 மனித எலும்புக்கூடுகளை பார்த்தோம்னு சொன்னா 3 எலும்புக்கூடுகள் வந்து குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகளாக இருக்கின்றன. இந்த செம்மணியை பார்த்தோம்னு சொன்னா, நல்லூர் பிரதேச சபையை சேர்ந்த தொழிலாளர்கள் பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதி ஒரு கட்டுமான திட்டத்துக்காக அந்த பகுதியில வந்து சுத்தம் செய்யறாங்க. அந்த பகுதியை வந்து சுத்தம் செய்யும் போது சில எலும்பு கூடுகளை வந்து அவர்கள் அங்கு கண்டுபிடிக்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா, நீதிமன்ற உத்தரவின் பேரில் மே மாசம் 15ஆம் தேதி அகழ்வாராய்ச்சியில் வந்து செம்மணி பகுதியில் வந்து தொடங்கப்படுகின்றது. யாழ்ப்பாண காவல்துறை சமர்ப்பிச்ச அறிக்கைகளின் அடிப்படையில் யாழ்ப்பாண நீதிபதி ஏ ஆனந்தராஜா அதிகாரப்பூர்வமாக அகழ்வாராய்ச்சிகளுக்கு உத்தரவிடுகின்றார். பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் குழுவினால அந்த பகுதியில வந்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஜூன் மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகள்ல 19 மனித எலும்புக்கூடுகள் வந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. அதுல வந்து 3 குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகளாக இருக்கின்றன. இந்த குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகளை பார்க்கும் போது உமா குமரன் அவர்கள் என்ன சொல்றேன்னு சொன்னா, இலங்கையில் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட அட்டூழியங்களை வந்து நினைவுபடுத்துவதாக வந்து அவர் வந்து பதிவு செஞ்சிருக்கிறார். அதாவது இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக இந்த செம்மணி மனித புதைகுழியானது இலங்கையில் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட அட்டூழியங்களை நினைவுபடுத்துவதாக வந்து அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறார். செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மனித புதைகுழிகள் தொடர்பாகவும் இந்த மனித எலும்புக்கூடுகள் எச்சங்கள் தொடர்பாகவும் சர்வதேசத்துடன் சேர்ந்து இங்கிலாந்து அரசாங்கமானது விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வெளியுறவு செயலாளர் டேவிட் லாம்புக்கு தான் கடிதம் எழுதியுள்ளதாக வந்து அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறார். இந்த கடிதமானது ஜூன் மாசம் 17ஆம் தேதி திகதியிடப்பட்டு இந்த கடிதமானது எழுதப்பட்டிருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்துடன் இங்கிலாந்தானது ஒரு நல்லுறவை பேணி வருவதனால இலங்கை அரசாங்கத்துக்கு இங்கிலாந்தானது இந்த மனித புதைகுழி செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மனித புதைகுழி தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளக்கூடிய ஆதரவினையும் விசாரணையை மேற்கொள்ளக்கூடிய முன்னுரிமையையும் அளிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கிலாந்து அரசு உமா குமரன் அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறேன்னு சொன்னா, ஐநாவின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் கோரியபடி ஐநாவின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் என்ன விஷயம் கோரியிருக்காங்கன்னு சொன்னா, இலங்கையில போர்க்குற்றங்கள் செய்தவர்களை வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு நிப்பாட்ட வேண்டும் என்று சொல்லி ஐநாவின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த விடயத்தை வந்து தானும் வலியுறுத்துவதாக தனது கோரிக்கையினை பரிசீலிக்க வேண்டும் என்று சொல்லியும் அந்த கடிதத்தில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விடயம் தொடர்பாகவும் செம்மணி மனித புதைகுழி தொடர்பாகவும் உங்களுக்கு மேலதிகமான தகவல் தெரியும் என்று சொன்னா அதனால் சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் உங்களுடைய ஜெஃப்னா டைப்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.